மத்தேயு 9வது அதிகாரம் 22வது வசனத்தில், பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், சுகமானாள் என்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது அந்த இயேசுவின் பின்பாக ஒரு பெரிய கூட்டம் போனது. இந்த ஸ்திரீ மிகவும் பலவீனமா இருந்தா. ஆகவே மிகுந்த கஷ்டப்பட்டு முன்னேறி, மிகுந்த அர்ப்பணிப்போட முன்னேறி போய் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொடணும்னு யோசிக்கும் பொழுது, ஏதோ அந்த கூட்டத்தின் நடுவில் அந்த வஸ்திரத்தின் ஓரம் தான் கிடைச்சது. ஜஸ்ட் ஒரு லக்குல அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவ தொட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை, ஒரு படம் நமக்கு உருவாகிறது. ஆனா உண்மையில அங்க என்ன நடந்ததுன்னா, அந்த ஸ்திரீ மிகுந்த நோக்கத்தோட ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொடணும் அப்படின்னு நிச்சயத்தோடு அவள் போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஏனென்றால் அந்த நாட்கள்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனத்துல, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த செட்டைகள் என்கிற வார்த்தைக்கும் ஓரம் அல்லது தொங்கல் என்கிற வார்த்தைக்கும் எபிரேய எழுத்துக்கள்ல கனாஃப், KANAPH, இந்த வார்த்தை தான் ரெண்டுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. ஓரம் என்பதற்கும் சிறகு அல்லது செட்டை என்பதற்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேய மக்கள், யூத மக்கள் எல்லாரும், ஆண்கள் எல்லாரும் ஒரு பிரேயர் ஷால் போட்டிருப்பாங்க. அந்த பிரேயர் ஷால் ஓரத்துல தொங்கல்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்திலையும் உபாகம புஸ்தகம் 22:12 தேவன் கட்டளை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த தொங்கல்களை அவர்கள் சிறகுகள் என்று சொன்னார்கள், அல்லது செட்டைகள் என்று சொன்னார்கள். தாவீது சொல்லும் பொழுது, அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்றெல்லாம் சொல்லும் போது இந்த பிரேயர் ஷாலை தான் அவங்க குறிக்கிறாங்க. அந்த பிரேயர் ஷாலை மிகுந்த மேன்மையாக அவர்கள் எண்ணினாங்க. அதுல மேசியா வரும்பொழுது அவர் போட்டிருக்கிற பிரேயர் ஷால்ல இருக்கிற தொங்கல்கள், கீழே இருக்கிற அந்த முடிச்சுகள்ல சுகம், ஆரோக்கியம் தங்கி இருக்கும். ஏனென்றால் அவரின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மேசியா போட்டிருக்கிற அந்த ஷாலுக்கு கீழே இருக்கிற சிறகுகள்ல, சட்டைகள்ல ஆரோக்கியம் தங்கி இருக்கும் என்று அவர் நம்பினபடினாலே இந்த ஸ்திரீ இயேசுவை மேசியா என்று விசுவாசித்து அவருடைய தொங்கல்களை தொட்டாள், அவருடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், சுகமானாள். இயேசு அவரை திரும்பி பார்த்து, ஸ்திரீயே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அதாவது, ஸ்திரீயே, என்னை மேசியா என்று நீ விசுவாசித்தாய், அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவர் சொன்னார். அவள் வெறும் ஓரத்தை தொடவில்லை, மேசியாவின் செட்டைகளை தொட்டாள், சுகமானாள்.